பொறாமையை பற்றி பைபிளில் வழங்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுரைகளை ஆராய்ந்து பார்க்க கற்பனை செய்யுங்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 24:1 மற்றும் 2 வசனங்களில் தீயவர்களை பார்த்து பொறாமைப்படாதே, அவர்களோடு நேரத்தை வீணாக்காதே என்று கூறப்படுகிறது. பொல்லாத மனுஷர்கள் மேல் பொறாமை கொள்ளாமல் அவர்களோடு இருக்க விரும்பாதே என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு அறிவினால், அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பும். ஞானமுள்ளவன் வல்லமையுடையவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை பெருக்குவான். நல்யோசனை செய்து யுத்தம் செய்யவும் வெற்றிக்கு பல ஆலோசகர்களை வைத்திருக்கவும் வேண்டும் என கூறப்படுகிறது. இவ்வாறு மனிதன் பொறாமையை தவிர்த்து ஞானம் மற்றும் அறிவினை அடைய வாய்ப்பு தர வேண்டும். இதுவே அவரின் வாழ்க்கையை மேலும் வளமாக்கும். இங்கே பொறாமை இல்லாத வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை காணலாம். நண்பர்கள் மற்றும் குடும்பம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கும்போது ஒழுங்கான மற்றும் மகிழ்வான வாழ்வுக்கு அடியோடு அமைத்தவராக இருக்கும். பொறாமையை தவிர்த்து வாழ்க்கையின் அழகுகளை அனுபவிக்கும் போது மனது சாந்தியுறுகிறது. இது நம் வாழ்வில் உள்ள மகிழ்ச்சியையும் அமைதியையும் அதிகரிக்க உதவும். தனது உள்ளத்தில் அமைதியை பெற்றல் என்பதே நமது வாழ்க்கையின் மிக தொன்மையான நோக்கம். பொறாமையை பிடுங்கி இதோ அதற்கு பதிலாக அளிக்கப்படும் சமாதானத்தை வளர்க்க வேண்டும். ஒரு சமூகத்தில் அனைவரும் ஒன்றாக இருப்பதை காணும்போது அங்கு பொறாமை இல்லாமல் நன்மை விருத்தி பெறும் என்பதை காணலாம். அன்பு மற்றும் ஒற்றுமையை வளர்த்தால் பொதுவாக வாழ்வில் முன்னேற்றத்தை அடைவோம். புதிய தொடக்கங்களை அணுகும்போது பொறாமை இல்லாத வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க மகிழ்ச்சி அடைய வேண்டும். இனிமேலும் அறிந்ததை பற்றிய சந்தோஷம் மட்டுமில்லை, இது மேலோட்ட மனதில் வசிக்கும் நன்மைகளை உருவாக்கும். பொறாமை இல்லாத இந்த மகிழ்ச்சியான தருணங்களில் மனிதனின் உண்மையான வாழ்வின் அர்த்தத்தை உணர முடியும். அன்பும் வீரமான கடமையும் ஒருவர் எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. பொறாமை இல்லாத அந்த சூழலில் குடும்ப உறவுகள் மேலும் வலிமையாகும். இந்த நேரங்களில் கதை கூறுவது மற்றும் ஒருவருக்கொருவர் அனுபவங்களை பகிர்வது உள்ள பாலங்களை கட்டுவதற்கு உதவுகிறது. இந்த நிமிடங்களில் வாழ்க்கையின் அழகுகளை உணர்ந்து மகிழவும் பொறாமை இல்லாமல் மிகுந்த சுதந்திரத்தை அனுபவிக்கவும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதுவே வாழ்வின் உண்மையான